ஞானிகள் சில சாஸ்திரங்களை நமக்கு சரியான பாதையில் செல்வதற்காக கொடுத்திருந்தாலும் அதிலே வேறு விதமான அர்த்தங்களை கண்டுபிடித்து அது தெய்வத்தினுடைய நிலைகளாக இருந்தாலும் கூட வழி வழி இப்படியே போய் அஷ்டமி நவமி என்றால் எதையுமே நல்லது செய்யக்கூடாது என்று ராமன் பிறந்த நாளையும் கண்ணன் பிறந்த நாளையும் நாம் நல்லதை செய்யக்கூடாது என்று நாம் அறியாத நிலைகள் கொண்டு இப்படியே வழி வழி வந்துவிட்டோம். ஆனால் குருநாதர் அவர்கள் அந்த சந்தர்ப்பத்திலே நல்லதை உருவாக்க வேண்டும் என்றால் இந்த விஞ்ஞான அறிவு கொண்டு பாடநிலைகளிலும் மற்ற நிலைகளிலும் பிராக்டிக்கல் என்று எப்படி விளக்க முறைகளை அது விளக்க உரைகளாக கொடுப்பார்களோ அதுபோன்றுதான் அக்காலங்களில் அஷ்டமிக்கும் நவமிக்கும் நீ கெட்டதை பார்க்கக்கூடாது, கெட்டதை எண்ணக்கூடாது என்று சொன்னதை அந்த காலத்தில் நல்லதையே செய்யக்கூடாது என்று தவறாக மாற்றிவிட்டார்கள். கண்கள் தோன்றிய நாள்தான் அஷ்டமி. கண்களால் ஒன்றை பார்த்தாலும் சரி, அதற்கு பின் நாம் எண்ணங்கள் வந்தாலும் சரி, அந்த எண்ணங்கள் தோன்றப்பட போகும்போது தீமையானதை பார்த்து தீமையான எண்ணங்கள் வரக்கூடாது, ஆக தீமையானவற்றை நீ பார்க்காதே, தீமையான எண்ணங்களை நீ எண்ணாதே என்றுதான் அஷ்டமி நவமி என்று குறிப்பிட்டு காட்டினார்கள். இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால் கண்கள் பிறந்த நாள், கண்ணன் பிறந்த நாள் என்று நீ நல்லதை நுகர வேண்டும், ராமன் பிறந்த நாள் உன்னுடைய எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக வர வேண்டும் என்றுதான் அவர்கள் சொன்னார்கள். கெட்டதை பார்க்கக்கூடாது, கெட்டதை எண்ணக்கூடாது என்று சொன்ன அந்த நாட்களிலே நல்லதையே செய்யக்கூடாது என்று நாம் வேறு வழியிலே அர்த்தத்தை கொண்டு போய்விட்டோம். ஏனென்றால் கண் வழிதான் நாம் பெரும்பகுதி அனைத்தையுமே கவர்கின்றோம், பார்க்கின்றோம், பதிவாக்குகின்றது. கண்ணினுடைய இன்னொரு அறிவு, காந்தப்புலன் அறிவு எதை கவர்கின்றதோ அதுதான் நமது ஆன்மாவாக மாறுகின்றது. உடலுடன் இணைந்தது எதுவோ பதிவாகி உயிர் அந்த உணவின் தன்மை ஆன்மாவிலிருந்து இழுத்து சுவாசித்து நமக்குள் இயக்க சக்தியாக கொண்டு வருகின்றது. இப்படி உடலுக்குள் எத்தனையோ விதமான அணுக்கள் இருப்பினும் அந்த கண்ணால் பதிவாகின உணவின் தன்மை எதுவோ அதை எண்ணி காட்டிலிருந்து அதை பிரித்து அதுவே நம் ஆன்மாவாக மாறுகின்றது. ஆக பார்க்கக்கூடிய நிலை அஷ்டமி என்று சொன்னாலும் உயிர் அது இயக்க சக்தியாக மாற்றப்படும் பொழுது அந்த உணர்ச்சிகள் வருகின்றது, எண்ணங்கள் வருகின்றது, அது நவமி. அது எதை எண்ணுகின்றோமோ அதுதான் நவமி. அஷ்டமி கண்கள் வழியாக ஒன்றை நுகரப்படும் பொழுது அது ஆன்மாவாக மாறினாலும் அது இயக்க சக்தி இல்லை. ஏனால் வெறுமன ஆன்மாவாக மாறினால் அது இயங்காது. ஆனால் அது உணவின் தன்மை நுகரப்பட்டு உயிரில் பட்ட பின் தான் இயக்கமாகின்றது, எண்ணங்கள் தோன்றுகின்றது, நவமி. அது அஷ்டமி என்றாலும் உயிருடன் ஒன்றி அந்த உணவின் அறிவாக உயிருடன் ஒன்றிதான் அதை அறிந்து கொள்ள முடியும். ஆகையினால் அஷ்டமி என்றால் இருள் சூழ்ந்த நிலைகள், இருளில் எதையும் செய்யாதீர்கள் என்பார்கள். அது இருள் சூழ்ந்த நிலைகளைத்தான் இங்கே வேண்டாம் என்று சொன்னார்களே தவிர இங்கே தலைகீழாக நவமியில் எதுவும் செய்யக்கூடாது, அஷ்டமியில் எதுவும் செய்யக்கூடாது என்று இப்படி கொண்டு போய்விட்டார்கள். ஏனால் எதன் உணவின் தன்மை சேர்த்து உண்மையின் உணவை அறிகின்றோமோ அந்த அறிந்து கொண்ட உணர்வாக அறிய செய்வது இந்த கண்கள் தான். அதை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த அறிவின் தன்மை கொண்டு நல்லது எண்ணும் பொழுது அதன் அறிவாக நம் உயிர் நம்மை இயக்கும். ஆக அஷ்டமி நவமி என்கிற பொழுது எதன் தெளிவின் தன்மை வருகின்றதோ அவ்வாறு இயக்கும் இருக்கும். ஏனென்றால் ஒருவர் வேதனைப்படுகின்றார், அதை நாம் உற்று பார்க்கின்றோம், அது அஷ்டமி தான். ஆனால் அவர் வேதனைப்படுவதை நாம் நுகர்ந்தால் நமக்குள் இருள் சூழ்கின்றது, நமக்கும் அந்த வேதனை வருகின்றது. ஆகவே அந்த இருள் சூழச் செய்யும் அந்த தீயதை வேதனையை எண்ணாதே என்றுதான் சாஸ்திரங்கள் கூறுகின்றது. ஆக இவர்கள் சொன்னது போன்று அல்ல. ஏனென்றால் வேதனை உயிரிலே படும் பொழுது நம்மை இருள் சூழச் செய்கின்றது. ஆக உயிரிலே பட்ட பின் நவமி 9வது நிலைகள் என்றாலும் வேதனையான எண்ணங்கள், வேதனையான உணர்ச்சிகள் நம்மை இயக்கத் தொடங்குகிறது. வேதனையை நவமி காலங்களில் எண்ணக்கூடாது, இதுதான் அவர்கள் சொன்னார்கள். அது இருள் சூழும் உணர்வுகளை கண்கொண்டு தெரிந்து கொண்ட பின் தீமையை நீக்கும் உணர்வுகளை நீ
நுகர்ந்து அறிவதற்குத்தான் கண்களை பற்றி இங்கே அஷ்டமி என்று உணர்த்துகின்றார்கள். ஆனால் அந்த காலங்களில் நாம் நல்லது செய்ய வேண்டும், நல்லவராக வேண்டும் என்றால் அந்த வேதனை வரும்பொழுது வேதனை நீக்கக்கூடிய அருஞானிகளுடைய உணர்வை நுகர வேண்டும், அந்த வேதனைப்படுவதற்கு அருள் சக்தியை பாய்ச்ச வேண்டும், அந்த நல்லதை நீ கொண்டு வர வேண்டும் என்று, நல்ல பலன்களை பெற வேண்டும் என்று அந்த அடிப்படையில் எண்ணினால் உனக்குள் அந்த அறிவாக உன்னை உயிர் இயக்கும். வேத நூல்களில் மூலங்களை இப்படித்தான் கொடுத்துள்ளார்கள். ஆனால் மூலத்தை மற்ற யாரும் அறிந்து கொள்ளாதபடி அந்த 2 நாளும் நல்லதையே எண்ணாதே, நல்ல காரியத்தை செயல்படுத்தாதே என்று இப்படி மாற்றிவிட்டார்கள். நல்ல காரியத்தை நாம் முழுமையாக செய்தால் அது சந்தோஷப்படக்கூடியது, எல்லோரையும் சந்தோஷப்பட செய்யக்கூடியது. காரணம் உயிர் அந்த உணர்ச்சியாக நம்மை இயக்கும், மற்றவர்களையும் இயக்கும். ஆனால் வேதனைப்படுகிறார் என்று கண்கொண்டு உற்று நோக்கி அந்த உணர்வை நுகர்ந்தால் வேதனையைத்தான் இயக்கும். ஆகவே அந்த உணர்வை நுகராதபடி அந்த வேதனை நீக்கக்கூடிய நல்ல சக்திகள் அங்கே பெற வேண்டும் என்று உயர்ந்த உணர்வை எடுக்க வேண்டும். ஆக அஷ்டமி நவமி காலங்களிலே நல்ல காரியங்களை செய்து உணர்வின் தன்மை தெளிவாக்க வேண்டும் என்றுதான் வேத நூல்கள் கூறப்படுகின்றது. இருண்ட நிலைகளில் இருந்து நம் கண்தான் அங்கே சரியான வழியை காட்டுகின்றது. உடலுக்குள் இருக்கும் உணர்வின் தன்மை ஒரு தீமை என்ற நிலைகளை பார்க்கும்பொழுது உயிர் அகக்கண்ணாக இருந்து அதை வெளிப்படுத்தி காட்டுகின்றது. அதனால்தான் கண்களுக்கு கண்ணன் என்று தெளிவாக சாஸ்திரம் கூறுகின்றது. கண் கொண்டு நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழியை கவர்தல் வேண்டும், அந்த சக்தி எங்கள் உடல் முழுவதும் வளர வேண்டும் என்று கண்ணின் நினைவை உடலுக்குள் செலுத்த வேண்டும். இப்படி அஷ்டமி நவமி காலங்கள் மட்டுமல்ல, ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் நமக்குள் நல்லதை பார்க்க வேண்டும், நல்லதை எண்ண வேண்டும், நல்லதை நுகர வேண்டும், நல்லதை நமக்குள் உணர்ச்சிகளாக இயக்க சக்தியாக மாற்ற வேண்டும் என்பதற்குத்தான் அஷ்டமி நவமி என்று காட்டினார்கள். ஆக நம் கண்கள் தோன்றிய நிலைகளை கண்ணன் பிறந்த நாள் என்றும், எண்ணங்கள் தோன்றிய நிலையை ராமன் பிறந்த நாள் என்றும், அதன் நல்லதை நமக்குள் பிறக்கச் செய்ய வேண்டும் என்றுதான் ஞானிகள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள்.